டேய் ஓனரு, நீ 10 மட்டும் வச்சுடு, நான் பாத்துக்கிறேன் மிச்சத்தை. ஹாப்பி நியூ இயர் மக்களே. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நல்லபடியா நியூ இயரை சந்தோஷமா கொண்டாடுங்க. பத்திரமா இருங்க மக்களே. இந்த வருஷம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியா அமையட்டும். எல்லாரும் நல்லா இருப்போம் நம்புறேன். போயிட்டு வரேன் மக்களே. கிறிஸ்மஸ் வந்தால் வந்துச்சு. இந்த ஆண்டி இந்த ட்ரெஸ்ஸை போடு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு எனக்கு போட்டு அழகு பாக்குது ஆண்டி. இருந்தாலும் நல்லாதான் இருக்கு, போட்டுக்கிடுவான். கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் மக்களே. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வந்ததே. வருஷம் வருஷம் முன்னேறதுக்கு வழி இல்லையே. இப்படிதான் மக்களை போய்கிட்டு இருக்கு. டே மாப்பிள்ள, சுதி கரெக்டா பிடிக்கணும். 2026 வேற பழக போகுது. போன வருஷம் 2025 என்னை பெரிய பாடுபடுத்திட்டு போயிடுச்சு. இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்லபடியா பறக்குமா என்னன்னு தெரியல. இல்ல வருஷம் வருஷம் இப்படித்தான் போகுமான்னு தெரியல. எல்லாரும் ஹாப்பியா வருஷம் வருஷம் 2026 25ன்னு கொண்டாடுறாங்க. ஆனா எனக்கு மட்டும் இந்த பாடுபடுத்துறேன் மக்களே. ஏய் ஓனரு, வந்துட்டான் கதவை தர, வந்துட்டான் கதவை தர, வந்துட்டான் கதவை தர. ஓ, ரொம்ப நிம்மதியான தூக்கமோ. இருங்க ராஜா இருங்க, இந்த வர்றேன். தூக்கம் அப்படி என்னடா தூக்கம் உங்களுக்கு? இந்த வர இரு. நீங்க தூங்கவே கூடாது. உங்க தூக்கத்தை கெடுக்கிற முதல் நான் அதை இருப்பேன். வந்துட்டியல்ல, எங்க இருந்துதான் மூக்கு வெறுத்து வந்தேன்னு தெரியல. படுவாதி, இன்னி வரைக்கும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தோம். யாரு வேணாலும் என்னையும் வாங்கிட்டு போலாம். உங்க வீட்டுல ஸ்நாக்ஸ் வைக்கிறது கிடையாது. என்னை போய் வளர்க்கறதுக்காக இருந்தா மட்டும் வாங்கிட்டு போங்க. நீங்க மட்டும் பொரியலை போட்டுறாதீங்க சாமி. அவன் தின்றதையும் போக்கஸ் பண்றியா? நான் பார்த்தீங்களா சிலம்பங்க இருக்கேன். அவன் வாயிலெல்லாம் பாருங்க, அறவா ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம இருந்தாலும் நிப்பாட்ட மாட்டோம். அப்படியே சிலம்பத்தை ஓட்டிக்கிட்டே இருப்போம். நான் தான் உங்க கேட்டு. அலையே அலையே ஒப்பத்தா வீட்டுல மலையே. அலலே ஊ. எப்படி நம்ம சாங்கு? ஏன் தாய் கழுவி என்னைய விட்டு எங்க போறா? உன்னை விடவே மாட்டேன். நீ என்னை விட்டு எப்படி போறேன்னு பாக்குறேன். கையை பிடிச்சுக்குவேன். தாய் கழுவி என்னை விட்டு போகாத சொல்ற கேள்வி. நானும் வரேன் உன் கூட சேர்ந்து. என்னையும் கூட்டிட்டு போ, நம்ம ரெண்டும் சேர்ந்து போவோம் ப்ளீஸ். சொல்ற கேள்வி. டேய் வாத்து பையலே, எங்களுக்காக ஸ்நாக்ஸ் போடுறியா? பரவாயில்லடா, ரொம்ப நன்றிடா. நல்ல உள்ளம்டா. நீ நல்லா இருக்கணும்டா ரொம்ப நாளைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிடா. மனுஷ பயிர்கள் கூட எதுவும் போட மாட்டேறாங்கடா தின்றக்கு. நீ கொண்டாந்து கொடுக்குற பத்தியா? வேற லெவல்டா. நீ நல்லா. நான் என்ன அழகி பொட்டிக்காடா போறேன். ஏன்டா என்னை இந்த பாடுபடுத்தி வச்சிருக்கீங்க? டேய், காட்டு வசியோட மோசமா இருக்கேன்டா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? டேய் தொடாதடா, பேசாம இருடா. ஏன்டா என் கூட எம்பழுத்துட்டு இருக்க? தொடாதடான்னு சொன்னேன். உன்னையெல்லாம் அவனே அடி வளர்க்குனேன்னா பார்த்துக்க. பேசாம இரு, தொடாத. சொல்றத கேட்க மாட்டேன். பிச்சு பிடிங்கி விட்டாலும் சரி வரும்னு நினைக்கிறேன். தம்பி சாந்தத்துல இருக்கேன், பேசாம இரு. மவளே, கைய மட்டும் கரெக்டா வை. உன்னை புடுங்காம விட மாட்டேன். இரு. இந்த புறா. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இரு, உன்னை விடவே மாட்டேன். புடுங்காம விடவே மாட்டேன். இந்த புடுங்க. இந்த பாரு. இந்த ஆ இந்த பாரு. இந்த மாட்டிட்டியா? எப்படின்னு கேட்டேன். அடப்பாவி பொக்கவாயடா நீ. நான் கூட உனக்கு பல்லுலாம் இருக்குன்னு நினைச்சேன்டா. அப்புறம் பார்த்தா பொக்கவாயா நீ. போடா வளர்க்கண. நீ வடிச்சதே என்னை நான் ஒழிக்க போதா எனக்கு? யாராவேன்னு கேட்குறேன். சுத்தி இருந்து நம்மளுக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீங்களா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா இங்கே வர்றா. சுத்தி எல்லாத்தையும் போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன வாண்டா இருந்துக்கிட்டு சேர்ந்து வாங்கடா, அவனை அட்டாக் பண்ணுவான். அங்கே பாடுறா, எல்லாத்தையுமே விட மாட்டானடா. சுத்தி இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே தெரியா? என்ன நினச்சிட்டு தெரியலடா. உன்னை போடுறா. திரும்ப அறுந்துக்கிட்டு என்ன சேட்டா பண்ணுறேன்னு பாருங்க. வர்றா, ஒருத்தனி விட மாட்டேறியா? டேய், ஒழுங்கா இருந்துக்க. பேசாம கோப்படாம இருக்கேன். தம்பி கொடுங்கண்ணேன்னா அப்புறம் தெரியும். வேணான்னு இருக்கேன். எல்லாரும் ஒரே வீட்டில் விளாட்றன்றனால நீ என்னடாண்டா எல்லாத்தையும் சுற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இருடி இரு. என்னைக்காவது எனக்கு பசிக்காமையா போயிடும், அன்னைக்கு வச்சுக்கிறேன். ஏய் இங்கே பாரு, நாளைக்கு எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அதான் நான் பார்த்தேன். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னானே அவனுக்கு அப்படியே வந்துடும். வாடி மேலே ஏறி. வரமாட்டேன்டா. என்னை விட்டு தோலடா, வலிக்குதுடா, விட்றா. நான் வரவே மாட்டேன்டா. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் சொன்னாலே அடி விட்றா. அட விடு, நான் கிளம்பி வரேன்டா. அட விட்றா. ஏன்டா படுத்துறா? விட்றா. நாசமா போகிறதுக்கு போனா லூசு பயலே, மென்டல் பயலே.
ஏன்டா அப்படி பண்ற? நான் ஏன் இப்படி நிக்கிறேன்னு உங்களுக்கு காரணம் தெரியணும், அவ்வளவுதானே. இருக்கு, காரணம் இருக்கு. ஒரு ஆளுக்காக வெயிட்டிங். கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். இன்னைக்கு ஒரு பூடே பிடிச்சமா இதுக்காகவே, வேற எதுக்காகவும் இல்லை. அப்படியே வீட்டுக்கு கிளம்புனம்மா, இன்னைக்கு மதியானம் லஞ்ச் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு ஓடிட வேண்டியதேன். போயிட்டு வரேன், பாய் பாய். நீங்க மட்டும் காட் வாக் நடந்து கட்டுவாங்களா? ஏன் நாங்களாம் நடக்க மாட்டோமா? எப்படி நடக்கிறேன்னு மட்டும் பாருங்க. பார்த்தீங்களா, நம்மள மாதிரி ஸ்டைல் யாருமே நடக்க முடியாது. பாருங்க பாருங்க எப்படி ஒசுப்போம்மா. வேணாம்மா, பாவம் நல்லா துணிட்டு இருக்கா. டே வேணாம் வேணாம், பாவம். உசுப்ப வேணாம். இல்லை உசுப்புவோம். இல்லை பரவாயில்ல உசுப்புவோம். இல்லை இல்லை வேணாம் வேணாம். இல்லை உசுப்புவோம். நல்லா அழகா தூங்கிட்டு இருக்காளே. வேணாம், எதுக்கு பாவம் தூங்கிட்டு போறா? நம்ம தூங்கினாதே நொட்டு நான் அடிச்சு அடிச்சு உசுப்புவா. இவன் தூங்கிட்டு போறான், நம்ம தேவையா? பாவம் தூங்கிட்டு போறான். இருந்தாலும் உசுப்பி விட்டுருவோமா? இல்லை வேணாம் வேணாம். உசுப்பணும் போலதான் இருக்கு, இருந்தாலும் பாவமா இருக்கு. அவ அழகுல பேசாம நான் இருக்கேன். வேணா உசுப்ப வேணான் இருக்கேன். பாவம் தூங்கட்டும். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, உசுப்பிடுவோம். எந்த ஸ்டாயா நீ கொள்ள போற. மக்களே, நிறை குறை எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள்.